அடே இதுவா பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார் ஒரியா அவர் வளமையாக ஹெட்செட் போடுறதுல ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கவர். ஆகவே அவருக்கு அது விளங்காத பாவம். இங்கே பார்த்து கொண்டிருக்கார். ரெண்டு ஆட்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறேன்னு போயிருக்கிறீர்கள். கொஞ்சம் போய் அந்த மக்களை வந்து கடைசியாக நன்கொடை கொடுக்குற டிஎஸ் வந்து அனஸ் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள், டிவிஷனல் செக்ரட்டரி ஒரு ஆள், அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி 3 பேரை சிறைக்குள்ள போட்டு மகாநாயக அகமது தாபு பிரித்துட. அப்ப எவ்வளவு லஜ்ஜ வேண்டோனே. இடம்பெயர்ந்த மக்கள் மலையகத்திலே, கண்டியிலே, நுரலியாவிலே, மதுரையிலே, மதுரையில் எல்லாம் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். මොකද්ද මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ පොයින්ට් එක? පොත ගන්නකො මැඩම්, පොත ගන්න 141යි. இந்த பேரவலத்தின் மூலமாகவாவது நீண்ட காலமாக கோரியிருக்கக்கூடிய மலைய காணி உரிமை என்ற விஷயத்துக்கு ஒரு தீர்வு வரும் என்று நினைக்கிறேன். வர வேண்டும் என்று நன்றி. சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, என்னென்றால் ஒரு 2 நிமிடம் தமிழில் கதைக்கலாம் என்று ஆசைப்படுறேன். திருகோணமலையில் எங்கள்ட பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார் ஒரியா அவர் வளமையாக ஹெட்செட் போடுறதுல ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கவர். ஆகவே அவருக்கு அது விளங்காத பாவம். இங்கே பார்த்து கொண்டிருக்கார். ரெண்டால் திருகோணமலை வெறிகள் பிரதேசத்தில் அந்த மக்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறேன்னு போயிருக்கிறீர்கள். கொஞ்சம் போய் அந்த மக்களை வந்து கடைசியாக நன்கொடை கொடுக்குற டிஎஸ் வந்து அனஸ் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள், டிவிஷனல் செக்ரட்டரி ஒரு ஆள், அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி 3 பேரை சிறைக்குள்ள போட்டுக்கிறீங்க. அந்த நன்கொடை தாங்கன்னு கேட்டதுக்கு எவ்வளவு வெக்கமென்று ஜோதிச்சு பாருங்க. சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் கொடுக்குற நன்கொடை ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டதற்காக 3 பேர் சிறைக்குள்ள இன்னும் 17 பேரை போலீசார் தேடி கொண்டிருக்கிறார்கள். ராஜகாரிய பாதாகிரிமாண்டு வெக்கம். அது எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சரிடம் நல்ல நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கரு மூடாசன் மந்திரத்துமணி மம දෙමළ ජාතිවාදී කතා කරන්න යන්නේ හරිද? මම දෙමළ, මම හින්දු. හැබැයි මේ අතේ තියන්නේ අස්කරිය පීඩේ මට දාපු පිරිත් නුල. තව එකක් තියෙන මහානායක හාමුදුරුවෝ දාපු පිරිත් නුල. හැබැයි ඕලා ලැජ්ජ වෙන්න ඕනේ. දැන් අස්කරිය පීඩේට ඇහුන්නේ කායරි කඩන තියනවාද? මේ අස්කරිය පීඩේ මහානායක පඩේ මං ගිහලා හම්බෙලා කතා කරා අපේ දෙමළ ජනතාවේ ප්‍රශ්න ටික. හැබැයි ඒගොල්ලෝ මට උත්තර දුන්නේ මේ ආණ්ඩුව තව පොඩි කාලෙකින් තමයි ඉන්නේ කියලා. ඒ තරමට මේ රට ඇතුළ ජීවත් වෙන සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එපා වෙලා තියෙන්නේ. මමත් බලුවා ගෙදර ටික තහරන් ටිකක් ගලවලා ලක්ෂ 20ක් ගන්න බබ ඉන්නව පාපිසෝ මේ ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන් කියලා. අතරම මම තහරන් දෙකක් ගලවුණා. හැබැයි ඒ තහරන් දෙකට ලක්ෂ 20 දෙන්නේ නෑලු. දැන් ආයේ දාන්න මට 20000ක් ගෙනා. එතකොට අඩේ ඉඩවා අර මට ලැජ්ජයි තහරමකට ලක්ෂ 10ක් දෙනවද කොහෙදරි මන්ද මං හිතන්නේ තමයි අපේ ලොක්කා එනකොට වියලියට යනවා. හැබැයි අපේ ජනාධිපතිතුමා එනකොට මට අහන්න කැමැති මගේ ගෙදර තියෙන තහරන් දෙකට ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන්ද කියලා. අයියානේ අපි රට ඔච්චර බොරු කියන්නේ. ඕගොල්ලෝ මට එකක් තව එකක් අහුන්නේ නයිට්ලා වයින්ඩ් වෝටර් එකක් අරගෙන මට කතා කරන්න. හරිද? ලැජ්ජාව බෑ. තහරන් නෑ අඬවලා දණ්ඩෙන් සල්ලි නෑ මේ රට. ඒක මතක තියාගන්න. තමුන්නාස දඬවැරද්ද වවිලා තියන්නේ. මෙතන කවුරුහරි බුද්ධාම ඉන්නවා නම් අතෝසන්න කියන කරුණාකරලා. මම හින්දු, මම දෙමළ. හැබැයි මම අනිත් ආගම් වලට ගිහිල්ලා බැදලා මේගොල්ලෝ විශ්වාස කරන එක මේ ඉන්නේ තව මන් කියට කැමති නෑ. මේ පුදු පිළිමට බලලා කිව්වා මේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා. ඒ වගේ රට, ඒ වගේ තත්ත්වයට අපේ සිංහල රට, දෙමළ රට, මුස්ලිම් රට ලස්සන රට තල්ලි කර කර යනවා. මේ කරු මූලාසන මන්ත්‍රීතුමා තව එකක් කියන්න තියෙන්නේ ડોક્ટર බෙල්ලනක. මම මේ කෙලිම කියන්නේ ડોક્ટર බෙල්ලන කියන්නේ දෙකක් කාලයක් තවදී. Thank you. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று விவாதிக்கப்படுகின்ற මොකද්ද මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ පොයින්ට් එක? පොත ගන්නකො මැඩම්, පොත ගන්න 141යි. කියන්න මොකද්ද කියලා? පොත අර ගන්නකො. කවුරු පොත දෙන්නකො උඩට. උඩ ඉන්න මයික් එක ගිහලා තියෙනවා මගේ. කොමින්ද? Madam 141, the speaker shall be responsible for the management of building, security arrangement and the general administration of the chamber. Madam මේ කැන්ටිමට කණ්ඩ ගියා රතුපත්තුයි මේ හොදියුයි මේවා විතරයි තියෙන වෙන මොකුත් කණ්ඩ නැහැ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මොන මගුල් පාර්ලිමේන්ත මේක? මේ දෙකමඩ කණ්ඩ ගියා කෑම නැහැ පාර්ලිමේන්තුව. හරි ඒක කතානායකතුමාට කියලා අවධානය යොමු කරන්න. කෑම හදා ගන්න. ඔබතුමා කතා කර ආලේ දැන්
பட்டம் கண்ட ඇති. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று பேசப்படுகின்ற இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு சம்பந்தமாக குறிப்பாக இந்த டித்வா சூறாவளி தாக்கத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இதன் மூலம் உயிரிழந்த மக்களுக்காகவும் தமது உடைமைகளை சொத்துக்களை இழந்த மக்களுக்காகவும் எங்களுடைய அனுதாபத்தையும் சோகத்தையும் எங்களுடைய கவலையையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நிறைய இடம்பெயர்ந்த மக்கள் மலையகத்திலே, கண்டியிலே, நுவரலியாவிலே, மதுரையிலே, மதுரையிலெல்லாம் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அழுத்தம் கொடுக்கிறது, அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறது. பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களை மீண்டும் தோட்டங்களில் வரும்பாடு அழுத்தம் கொடுக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தொழிலாளிகள் தேவை. எங்களை பொறுத்தவரை எங்கள் மக்கள் உயிர்கள் தேவை, உடைமைகள் தேவை, வாழ்க்கை தேவை நினைக்கின்றோம். ஆகவே அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த தோட்ட நிர்வாகம் கயமத்தனமாக அந்த அரசு அதிகாரிகளை பிடித்துக் கொண்டு NBRO திணைக்களத்தின் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை பிடித்துக் கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு போலி நம்பிக்கை தந்து மீண்டும் வீடுகள் திரும்புகள் சொல்கிறது. ஆக இங்கே அரசாங்கம் தலையீடு தேவையா இருக்கிறது. அரசாங்கம் தலையீடு உடனடியாக மக்களுக்கு நியாயமான பாதுகாப்பான காணிகள் பெற்றுத்தரக்கூடிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பேரவலத்தின் மூலமாகவாவது நீண்ட காலமாக நான் கோரியிருக்கக்கூடிய மலைய காணி உரிமை என்ற விஷயத்துக்கு ஒரு தீர்வு வரும் என்று நினைக்கிறேன், வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று பாருங்கள், நிவாரணம் அரசாங்கம் வழங்குகிறது, அதாவது குறை சொல்ல வரவில்லை நான். அதே போல பாடசாலையில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் அகற்றி வேறு இடங்களுக்கு மாற்றி வைத்துவிட்டு பாடசாலை நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். அது நல்ல விஷயம், பரவாயில்லை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட என்னை பொறுத்தவரையிலே மீண்டும் கூறுகிறேன், காணி 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 பாதுகாப்பான காணி தான். காணி இருந்தால்தான் அந்த நிலம் இருந்தால்தான் மக்கள் வாழ முடியும். ஆகவே அந்த காணியை வழங்குவதில் கட்டாயமாக அக்கறை எடுத்து அரசாக கோர விரும்புகிறேன். இன்று அவசர கால சட்டம் அமலில் இருக்கிறது. அந்த காலத்தை வைத்துக் கொண்டு பாருங்கள், அந்த அவசர சட்ட விதிகளை பயன்படுத்தி அரசாங்கம் வேண்டுமானால் நிலம் சுவீகரிக்க வேண்டும். கவர்மெண்ட் கேன் யூஸ் தி எமர்ஜென்சி regulations to acquire land. So if there's a need, the government should have the political will. That is very important. அது முக்கிய தேவையாக இருக்கிறது. மனோதிடம் இருக்குமானால், அரசியலிடம் இருக்குமானால் தேவையான காணிகளை சுவீகாரம் செய்ய முடியும். கடந்த 5ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தை ஜனாதிபதி உரையாற்றினார். ஒட்டுமொத்த எதிர்கட்சிக்கு வெளிநடப்பு செய்தார்கள், நான் வெளிநடப்பு செய்யவில்லை. காரணம் இருந்து இங்கே ஜனாதிபதி உரையை செயல்படுத்திவிட்டு வெளியே சென்று ஜனாதிபதி உரையாடி பொழுது ஜனாதிபதி சொன்னேன். நான் காணி பற்றி சொன்ன பொழுது ஒரு நிமிஷம் தாருங்கள். சொன்ன பொழுது ஜனாதிபதி என்ன சொன்னார், எனக்கு மனோ எங்களுக்கு காணி தேவை உணர்ந்து கொள்கிறேன், காணி எங்கே இருக்கிறது கேட்டார். நான் காணி அரசு தோட்டங்களில் தான் இருக்கு, தேடி எடுப்போம்னு சொன்னேன். நிச்சயமாக சொன்னார் என்னிடம். அப்படியான உதவி செய்கிறேன்னு சொன்னேன். ஆகவே நிச்சயமாக காணி தேடுவதற்கு மக்கள் காணி தேடுவதற்கு பாதுகாப்பான காணி தேடு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம்.